வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1 ரோலில் ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸ், கலர்ஸு, இந்த கூடை வந்து என்னென்ன பர்பஸுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நவராத்திரிக்காக எனக்கு ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட்ஸ் வந்து மேக் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஒரே கலர்லேயே ரெட் கலரில், ப்ளூ கலரில், க்ரீன் கலர், எல்லோ கலர்னு சொல்லிட்டு 6 பேஸ்கெட்ஸாக போட்டு நான் மேக் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு 25 பேஸ்கெட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பேஸ்கெட்ஸ் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து காமனாக என்னென்னலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். பேஸ் போட்டு முடித்ததும் குச்சி சொருகியிருக்கேன், ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன், ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி குமிழ்லாம் நான் வச்சுருக்கேன். 2 பேர் ஹேண்டில் வந்து போட்டிருக்கேன். அந்த ஹேண்டிலுமே நல்லா சைடாக நீட்டாக, இன்னர் வயரும் சேம் அதே கலர்லேயே நான் வந்து போட்டு இந்த கூடைகளை எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த கூடைக்கு வந்து ஒரு ரோல் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூடை வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த நவராத்திரிக்கு கொடுக்கலாம். இப்போ அடுத்து வந்து மேரேஜுக்கு, பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு, பர்த்டே கிஃப்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், நல்ல ஒரு லெமன் எல்லோ கலரில் நான் போட்டிருக்கேன். எல்லாமே வந்து ஒரே மாதிரியான சைஸில் தாங்க இருக்கும். இது வந்து பஞ்சு மிட்டாய் ரோஸ் கலரு. ஒன்று டிஃப்ரெண்ட் கலரில் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பேஸ்கெட்ஸ் வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி நம்ம அந்த ஒரு ரோல் கூட 3 பேஸ்கெட்ஸ் பார்த்துருந்தோம்ல, அதில் வந்து ஆர்டர்ஸ் தான் இது எல்லாமே. இது வந்து பாருங்கள், மாம்பழ மஞ்சள்லே டார்க் கலர், லைட் கலர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு ஷேட்ஸில் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே நார்மல் வயர் தான். வயர் கூடைக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே நான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பாருங்கள், ஒரு ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சு, சில்வர் கலர். இது வந்து பேபி ரோஸு, ரொம்ப லைட் ரோஸ். இது வந்து பேபி ரோஸு. நாட்ஸ் எல்லாம் பாருங்கள், இந்தளவு நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ரோல் வந்து கரெக்டாக உங்களுக்கு வரும். அடுத்து ரெட்டு, ப்ளூவு, இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அவங்க டைம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னால் ஈஸியாக மேக் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்களும் இந்த மாதிரி பல்காக ஆர்டர் கொடுத்தீங்கனாலும் எனக்கு வந்து டைம் கொடுத்தீங்கன்னா தான் நான் வந்து இந்த கூடைகளை வந்து நான் மேக் பண்ண முடியும். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஒரு ரோல் கூட 4.25 அடியில் 15 வயர் எடுத்துக்கணும். பேஸ் வந்து 7 லைன் போட்டுக்கணும். ஹைட் வந்து 16 லைன் போட்டு ஒரு லைன் வந்து உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. ஏணிப்படி முடிச்சு தான் நான் வந்து போட்டிருக்கேன். பேஸ் போட்டு முடிச்சதும் குச்சி சொருகிக்கோங்க. உள்ளே வைக்கிற ஹேண்டிலு எல்லாத்துக்குமே இதே சேம் கலரில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். நான் ஏணிப்படி முடிச்சு போடுறப்போ உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா நீட்டாக கிடைக்கும். ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2.25 அடியில் இன்னர் வயரு 2 வயரு, 6 அடியில் அவுட்டர் வயரு 2 வயர் எடுத்து 2 வயர் ஹேண்டில் வந்து இந்த கூடையை மேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் லாங்காகவும் இந்த போட்டுக்கோங்க. இப்போ இந்த வயருக்கும் இன்னொரு வயருக்கும் நான் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து வயர் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போட்டிருக்க இந்த ரெட்டு வந்து கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்குது பாருங்கள். நாட்ஸே உங்களுக்கு தெரியுதா, நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு. அந்த மாதிரிக்கெலாம் வந்து கூட கொஞ்சமே நான் வயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. நம்மளுக்கு ஹேண்டிலுக்கு வந்து பத்தாமல் தான் போகுது. ஸோ ஹேண்டிலுக்கு வந்து நான் இன்னொரு பண்டில் இருந்தால் எடுத்து நான் போட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி, ஆனால் மெஷர்மெண்ட் எல்லாமே 4.25 நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இந்த கூடைகளை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு. நீங்கள் நீட்டாக வந்து ஒரு டிஃபன் பாக்ஸு, இதில் வெத்தலை பாக்கு, தாம்பூலப்பை வச்சு கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆஃப்டர் தட் நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு பர்பஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபன் பாக்ஸு, ஒரு சின்ன 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு குழந்தைகளுக்கு கொடுத்து விட்றதுக்காக இருக்கட்டும், நம்ம கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறதா இருக்கும். தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு வச்சு கோயிலுக்கும் கொண்டு போகலாம். இல்லை சின்னதாக ஏதாவது காய்கறிகள் வாங்க கொடுக்கணும், குழந்தைகள்கிட்ட கொடுத்து விடனாலும் கொடுத்து விடலாம். இந்த மாதிரி மல்டி பர்பஸுக்கு இந்த கூடைகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல்காக நீங்கள் போடுறப்போ ஒன்று தான் பார்க்கணும். எல்லா கூடைகளுக்கும் சேமாக இருக்கணும். லென்த்து, வித்து, ஹைட்டு, ஃபினிஷிங்கு, ஹேண்டிலு பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கணும். அப்படின்னா தான் கூடைகள் வந்து பார்க்கவும் உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக லுக்காக இருக்கும். இப்போ இதில் வந்து சென்டரில் வந்து நீங்கள் டிசைனும் பண்ணிக்கலாம்.
ஏதாவது ஒரு பூ டிசைன் கொடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது இனிஷியல் ஏதாவது மேக் பண்ணணுனாலும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.